பயமாக இருக்குது கைஸ். அதெல்லாம் சிறுத்தை வராமல் இருந்தால் சரி. என்னது மலை மேலே ஏறி இறங்கணுமா? இல்லைடா, இவனுங்க மேப் பண்ணுறது கரெக்டாக மேப் பண்ணாமல் எல்லாரையும் சாவடிக்கிறானுங்க பாரு. ஆஃப் ரோட் மோட் இஸ் ஆன் கைஸ். எப்படி போகுது ரோடு? பிரிட்ஜு கட்டுறதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அப்படியே விட்டு போயிடுறாங்க. லைஃப்லேயே வந்து ஒஸ்ட்டான்னு நினைக்கிற இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம கூகுள் குருஜி சரியான வேலை காமிச்சிச்சு கைஸ். ரூட்டு வந்து தப்பாக மாற்றி காமிச்சிச்சு. இன்னைக்கு நம்ம லக் இருந்துச்சுன்னா யானையும் பார்க்கலாம். சீக்கிரம் இந்த சைட்லாம் வந்தீங்கன்னாக்கா டெலிவரி ஆகிடும். தெரிதா? அட்வென்ச்சர் பைக் முக்கியம், இம்பார்ட்டன்ட்டு. அட போகிறா எப்பா. ஹாய் ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. ஸோ நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய பிளேஸு, நிறைய ஒரு மிஸ்ட்ரியான ஒரு இது, ஒரு சில விஷயம் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணோம். ஸோ இதே மாதிரி வந்து சண்டே ரைடு வீடியோஸ்லாம் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டுருக்கேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் இங்கே மேலே தரேன். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போது நானும் சரவணும் கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வந்து 8 o'clock சம்திங் ஆகுது. 8 மணி ஆயிடுச்சு. எனக்கு இருக்குது பெட்ரோல், நீ போட்டுக்கோ. எனக்கு சண்டே செம்மையாக இருக்குது. போகிற இடமும் கொஞ்சம் நல்ல எனர்ஜெட்டிக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஷூ ரொம்ப பூட்ஸ் வந்து செம்ம டைட்டாக இருக்குது கைஸ். ஒன்றும் முடியல. அவனோட பைக்குக்கு வந்து பெட்ரோல் போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த க்ளவுஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் வந்து க்ளவுஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்கிறேன். நான் ஷீல்டு க்ளவுஸ் வந்து நான் வாங்கலான்னு இருக்கேன். பெட்ரோல் பங்க் இருக்குது கைஸ். ஸோ இங்கேயே பெட்ரோல் வந்து சரவணாக்கு வந்து போட்டுக்கலாம். இல்லைல்ல என் வண்டிக்கு கைஸ். ரொம்ப நாளாக என்ன சொல்கிறேன்னா லெக் வந்து பெயினாக இருந்துச்சு. ஸோ ரைடிங் பூட்ஸ் வந்து எதுவுமே போடலையா. இப்போ பழைய மாதிரி வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ கொஞ்ச நேரம் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் யாரும் வந்து ட்ரை பண்ணாதீங்க, ஓகே? அண்ணன் எப்படி பார்க்குறாருல, பயங்கரமாக பார்க்குறது. நாம் வந்து இப்போ எங்கே போகிறோன்னாக்கா காலார் ஃபால்ஸ். ஸோ கேரளாவில் இருக்கிற காலார் ஃபால்ஸ் இது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, தமிழ்நாடு. ஸோ ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இருக்கிற பிளேஸில் வந்து இருக்கிற ஒரு சிம்பிளான பிளேஸ். ஸோ அரௌண்ட் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாகவே வந்து 26 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. பட் ஆனால் அங்கேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். அது வந்து மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் வந்து 26 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு காமனாக அப்படியே மென்ஷன் பண்ணி இருக்குது, அவ்வளோதான். இந்த காலார் ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குன்றது நான் உங்களுக்கு ஒன்றுன்னா அப்படியே வந்து சொல்லிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னாக்கா இங்கேருந்து கரெக்டாக வந்து நான் 26 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த 26 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் ஆந்திரா தமிழ்நாடு பார்டர் செக் போஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து தாண்டறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ ரைட் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஸோ ஃபாரஸ்ட்குள்ளே ஒரே ஒரு என்ன சொன்னால் சிங்கிள் அட்வென்ச்சர் ரோடு மாதிரி தான் இருக்கும் லைட்டாக. ஸோ எல்லாமே மண் ரோடு மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அந்த மண் ரோடெல்லாம் தாண்டி போயிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்று மணல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து தாண்ட முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் அங்கேயே விட்டுட்டு அப்படியே நடந்து தான் போகணும். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நடக்க போகுது. ஜஸ்ட்டு வந்து சிம்பிளான ரைடு தான். பட் ஆனால் வந்து இந்த பசங்களோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம் ஒரு சண்டே வந்து அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஃபேமிலிக்காக வந்து கிடையவே கிடையாது. நான் ரெஃபரே பண்ண மாட்டேன் ஃபேமிலிக்கு. அதெல்லாம் வந்து பசங்களே வந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக வர்றது பெட்டரு. நான் வந்து ட்ரிங்க்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லலை. ஸோ ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணக்கூடாது கைஸ். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோட இருக்கணும். அங்கேயே சமைச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு க்ளீனான இடம், செம்ம ஒர்த்தான இடம். குளிக்கலாம். அங்கேயே வந்து ஆற்றுல தண்ணி போகுது. பட் ஆனால் இப்போ இந்த சீசனில் வந்து இப்போ தண்ணி போதா இல்லைன்றதெல்லாம் வந்து தெரியல. இப்போ நாங்களே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறோம். ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து படித்து பார்த்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், எலிஃபெண்ட்லாம் இருக்குமா கைஸ், யானைலாம் இருக்குமா. ஸோ இன்னைக்கு நம்ம லக் இருந்துச்சுன்னா யானையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை இருக்கிறது கூட வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்றது எனக்கு தெரில கைஸ். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு மொத்தமாக டீட்டெயிலாக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அங்கே இருக்குது, ஸோ போகலாமா வேணாமான்றது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாருனா இப்போ தான் புதுசாக யாருனா வரீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சண்டே ரைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எபிசோடு வந்து 3, ஓகேங்களா. ஸோ இந்த எபிசோடு வந்து 3, ஏன்னா லாஸ்ட் வீக் சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் வந்து சர்வீஸ் விட்டுருந்தோம். ஸோ அதனால் வந்து நம்ம ரைடு வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி அந்த ரைடு வந்து இந்த சண்டே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேங்க்யூ. ஸோ என்ன தேங்க்யூனாக்கா, நீங்கள் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்களே பிரதர், நீங்கள் வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ நான் கண்டிப்பாக வந்து நான் அந்த விஷயத்தை நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், இந்த மாதிரி பிரதர் 100ல் போனால் பைக் வந்து நிறைய எதனா இஷ்யூஸ் வருதான்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னீங்க. பட் ஆனால் 100ல் போகிற அளவுக்கு இங்கே வந்து ரோடு வந்து அந்த அளவுக்கு வந்து சேஃப்டி கிடையாது. அதனால் வந்து நான் ஹைவேஸில் எப்போவாது கண்டிப்பாக போனேன்னா 100ல் நான் போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் பிரதர், ஓகேங்களா. ஸோ அந்த 100லலாம் போகக்கூடாது, அது வந்து தப்பு. பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காகன்றதுனால வந்து நான் போடுறேன். ஸோ யாரும் வந்து வேகமாலாம் ஓட்டாதீங்க. அதே மாதிரி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி வந்து ஓட்டாதீங்க, ஓகே. இப்போ வந்து பேர்னாமெண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். ஸோ குடியாத்துலேருந்து பேர்னாமெண்ட் வரணும்னு வந்து 10 to 15 கிலோமீட்டர்ஸ் தான், ரொம்பலாம் கிடையாது. இடியட் ஃபெலோஸ். இண்டிகேட்டராவது போடணும், இல்லை கையாவது போடணும். கையின்னா அந்த கையில் கைஸ், லெஃப்ட்டு ரைட்டுன்றது கை காட்டணும்ல, அதை சொல்கிறேன், ஓகே. உங்கள் இஷ்டத்துக்கு போகிறானுங்க, போகிறது தப்பு கிடையாது. ஜஸ்ட் நவ் பார்த்தீங்களா எப்படி இருக்கிறானுங்கன்ட்டு. ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்லோவாக போகிறது உங்களுடைய சேஃப்டி தான். எப்போ எவன் கிராஷ் ஆவான், எப்போ எவன் வேகமாக வருவானே தெரியாது. வீட்டில் எப்படி வரான் பாருங்கள், இண்டிகேட்டர் கூட போடுறாங்க. இப்போ நம்ம போகிற பிளேஸுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கைஸ். அது என்ன ஹிஸ்ட்ரின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டன்யா மகாநதி வந்து பிறக்குது. அதாவது வந்து அந்த ஒரு ரிவர் வந்து என்னென்னா பர்த் ஆகுது. ஸோ இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து கடலில் போய் கலக்குது. பாலாறு ரிவர் மூலிமா சேர்ந்து அப்படி போய் வந்து பார்த்திங்கன்னா கலக்குது. இது வந்து தமிழ்நாடு ஆந்திரா எல்லைக்கு உட்பட்ட ஒரு வனப்பகுதி, ஃபாரஸ்ட் ஏரியா தான், ஓகேங்களா. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், உள்ளே வந்து ஒரு செம்மையான பிளேஸ். அது உங்களுக்கு நான் காட்டும்போது தான் கைஸ் உங்களுக்கே தெரியும் அது எப்பேற்பட்ட பிளேஸ்ன்ட்டு. ஸோ நானே ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்கிறேன் கைஸ். வேற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்றதெல்லாம். அதான் மேப் பார்த்துட்ருக்கான். நான் வந்து மவுண்ட் வந்து நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அர்ஜென்ட்டில், ஏன்னா 7 மணிக்கு ரைடு கிளம்பணும்னு சொல்லிட்டு கடைசியில் 8 மணிக்கு தான் நாங்கள் வந்து ரைடே கிளம்புறோம். ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கும், ரொம்பலாம் கிடையாது. மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா ஓகே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால்
நீங்கள் ஈவினிங் அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தாங்க கைஸ். ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால நிறைய யானைங்கள்லாம் வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி குடிக்குமாங்க கைஸ். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க்கு நம்ம அந்த இடத்துக்கு போகிறது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டு வர்றது கொஞ்சம் பெட்டரு. பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குன்றது தெரில. நானும் இது வரைக்கும் போனது கிடையாது. ஸோ இப்போ இங்கேருந்து ரைட் எடுக்கணும். எனக்கு ஏற்ற ரோட்ரா. வாடா வாடா. ஸோ இங்கே வந்து லோக்கல் யாருக்கிட்டனா வந்து டீட்டெயிலாக கேட்போம். கேளு கேளு கேளு. சேஃப்டி எப்படின்னு கேளுறா. போமா வண்டி போமா. ஏதோ சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம கூகுள் மாதாஜிக்கு தான் நம்ம கூகுள் குருஜி. ஸோ நம்ம கூகுள் குருஜின்னு வச்சுப்போம். ஏன்னா சரி ப்ரோ வந்து கூகுள் மாதாஜின்னு வச்சிட்டாரு. நம்ம கூகுள் குருஜி இல்லைடா. எதுக்கு கேட்டுக்கிறது பெட்டர்ல சேஃப்டிக்கு. ஆனால் மோசமாக இருக்குது ரோடு. ஆனால் அட்வென்ச்சர் வண்டிக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நார்மல் பைக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். இதுக்கு தான் அட்வென்ச்சர் பைக் வேணுன்றது. நீ ரீசென்டர் கொடு. ஏன்னா ஆந்திராக்கே உள்ளே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். செம்மையாக இருக்குது ரோடு. சீக்கிரம் இந்த சைட்லாம் வந்தீங்கன்னாக்கா டெலிவரி ஆகிடும். பைல்ஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா க்யூர் ஆகிடும். தெரியுதா அட்வென்ச்சர் பைக் முக்கியம் இம்பார்ட்டன்ட்டு. நம்ம ஊர் ரோட்டுக்கெலாம் அட்வென்ச்சர் பைக்கு தான் இம்பார்ட்டன்ட். அட போங்கடா எப்பா. முடியலடா எப்பா முடியல. ஓ மை காட். சஸ்பென்ஷன்லாம் காலி ஆகிடும் இந்த ரோட்லலாம். நீங்கள் 2 நாள் வந்தீங்கன்னா போதும். புது பைக் எடுத்து 2 நாள் 2 டைம் ஓட்டினீங்கன்னா போதும். சஸ்பென்ஷன் மொத்தம் காலி ஆகிடும். நீங்கள் லடாக்லாம் போனோன்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகலாம் மாதிரி இருக்குது. அதனால் சிறுத்த வராமல் இருந்தால் சரி. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்ன சொல்கிறேன்னா பயங்கரமான ஒரு ரிமோட்டு வில்லேஜ் தான் இது. அந்த அளவுக்குலாம் இது கிடையாது. அவர்கிட்ட கேள்றா. அவர்கிட்ட கேள்றா. அவர்கிட்ட கேள்றான்னல்ல. நம்ம கூகுள் குருஜி சரியான வேலை காமிச்சிச்சு கைஸ். ரூட்டு வந்து தப்பாக மாற்றி காமிச்சிச்சு. ஸோ தேவையில்லாமல் இப்போது உள்ளே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வந்துட்டோம். முத்தி இங்கே தான் வந்துட்டுருக்கோங்க கைஸ். கூகுள் மேப்பில் இது பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து இது பண்ணல. ஸோ அவங்க கரெக்டாக மார்க் பண்ணல. ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆஞ்சநேயர் கோயிலேருந்து நம்ம வந்து ரைட் எடுத்து மண் ரோட்லேயே போவோமா. ஸோ அந்த மண் ரோட்லேயே தான் வந்து போகணுமா. சொல்கிறவங்க கூகுள் மேப்பில் போடுறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் கரெக்டாக போடுங்க. இல்லைன்னா போடவே போடாதீங்க. சும்மா உங்களுடைய இதுக்காக வந்து நீங்கள் ஏதோ ஒரு லொக்கேஷன் வந்து நீங்கள் மேப் பண்ணிட்டு அந்த லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் இது பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் குட். ஸோ இப்போ நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வந்து ஊருக்குள்ளேயே சுற்றிருப்போம். தேவையில்லாமல் இங்கே பாருங்க ஆரம்பித்த இடத்துக்கே வந்து மறுபடியும் நின்று வரும். இன்றைக்கி செம்ம டென்ஷனுங்க உண்மையிலே. சண்டே ரைடு வந்து இன்றைக்கி பயங்கரம். என் லைஃப்லேயே வந்து ஒஸ்ட்டான்னு நினைக்கிற இதுதான் வந்து இன்றைக்கி மேப் பண்ணுறேன். ஸோ அந்த மேப் மூலிமா நீங்கள் வாங்க. ஓகேங்களா. ஏதோ உங்களுக்கு தெரியும் கல்லர் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் மேப் பண்ணி வச்சுருக்கீங்க. அது எல்லாமே வந்து ஃபேக்கு. ஆஞ்சநேயர் கோயில் நினைக்கிறேன். ஆமாம். இல்லைடா இவனுங்க மேப் பண்ணுறது கரெக்டாக மேப் பண்ணாமல் எல்லாரையும் சாவடிக்கிறானுங்க பாரு. தேவையில்லாமல் இப்போ 10 கிலோமீட்டர் வேஸ்ட்டு. 15 கிலோமீட்டர் வேஸ்ட்டு. உங்களுக்கு அங்கே தெரிந்து பாருங்க மலை. ஸோ அங்கே தான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம அங்கேருந்தோம். ஓகேங்களா. அங்கேருந்து வந்து ரைட் எடுத்து அதாவது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வரணும், ஸ்ட்ரெயிட்டாக வரணும், நீங்கள் அந்த மலை மேலே ஏறி இறங்கணும் அப்படின்னாங்க. என்னது மலை மேலே ஏறி இறங்கணுமா, என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எங்கள் இருந்துச்சு எனக்கு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து தப்பாக வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் மாற்றிடுங்க.
இதுக்கு பேர் வந்து மதனப்பள்ளியோ பத்திரப்பள்ளியோ டேம் இது. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ தான். ஸோ இதுதான் அந்த ஒரிஜினல் இது கல்லார் ஃபாரஸ்ட்டுன்றது இந்த ஃபாரஸ்ட்டுடைய பேர் அது. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த டேம் வந்து இருக்குது. ஸோ வீடியோவில் நாங்கள் பார்த்துட்டு வர்றது வந்து என்ன சும்மா இதுக்குன்னு நினைக்காதீங்க, ஓகேங்களா? யாராவது கண்டிப்பாக வருவாங்க. ஸோ வீடியோவில் எல்லாமே சொல்லிவிட்டு கடைசியில் நம்ம வந்து இல்லைன்ற ஒரு விஷயத்த இதுக்கு தான் கைஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் எடுக்காமல் இருக்கிற ஃபன் அண்ட் ஃபேக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ இதுதான் இருக்குது அங்கே, இதுதான் அங்கே நடக்குது, இதுதான் அந்த இடத்துல வந்து இருக்குது, வேறு எதுவும் கிடையாது அப்படின்றத நீங்கள் உண்மையான ஒரு விஷயத்த வந்து சொல்லணும். அது தப்பாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உண்மையிலே உங்கள் மேலே தான் வந்து பெரிய தப்பாக இருக்கும் கைஸ். பெரிய ஃபாரஸ்ட், ஆனால் ஃபாரஸ்ட் வந்து பெரிய ஃபாரஸ்ட் தான், சுத்தர மலை தான். ரோடு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபேமிலியாக வர்றது சேஃப் கிடையாது 100%. இல்லை பசங்களோடு வரீங்கன்னா பெட்டர். சரிங்க பாருங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து டேம். ஏதோ அபான் பிளேஸ் மாதிரியே இருக்குது. திகிலாக இருக்குது, சத்தியமாக திகிலாக இல்லை உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து. இதுதான் டேம்னு நினைக்கிறேன். ஒரு அபான் பிளேஸ், ரொம்ப ரிஸ்க்கு. இந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அப்படியே விட்டு போயிடறாங்க. நாங்கள் நினச்சி வந்தது ஒன்று, ஆனால் இங்கே இருக்கிறது ஒன்று. ரொம்ப பயங்கரமாக இருக்கே உண்மையாக கைஸ். இங்கெல்லாம் எதனா ஒன்று நடந்தால் கூட யாருக்கும் எதுவுமே தெரியாது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதை பேஸ்மெண்ட் பண்ணி நான் வந்தேன். பட் ஆனால் இங்கே வந்து நடந்தது வேறு, இருக்கிற விஷயம் வேறு. இங்கே பாருங்கள் சுத்தம் எவ்வளோ பெரிய மலைங்க. எப்பா சீரியஸாக செம்ம ஒஸ்ட்டு. ஆ எங்கே போதான்? அப்புறம் யார் சொன்னது? திகிலாக இருக்குதுடா. அந்த மலையே என் மேலே வந்து படுக்கிற மாதிரி இருக்கு. ஓ மை காட், இங்கே எப்படி இருக்கு பாருங்க. எப்பா சீரியஸாக வேறு லெவல். இங்கே ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருந்திருக்கு. இப்போ நாங்கள் அப்படியே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். பயமாக இருக்குது கைஸ். எனக்கு என்னை பற்றி கூட கவலை கிடையாது, இவனை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குது. எதனா பட்டுன்னு எந்திரிச்சு வந்துச்சு இந்த சவுண்டுக்கு, அவ்வளோதான் போல இருக்குது. எங்கடா கூட்டின்னு போகிறீங்க என்ன? பெரிய முள்ளு கைஸ். பஞ்சர் ஆச்சு, வண்டி தள்ளின்னு தான் போனோம். அவனுனா கூட பரவாயில்ல, டியூப்லெஸ். நம்மளது வந்து அப்படி கிடையாது, டியூப் டயர் நம்மளுது. மொத்தமாக வருகே தான். டேமுன்னு சொன்னாங்க, பார்த்தா இந்த அளவுக்கு இருக்குது. அட்வென்ச்சர் ரோடு மாதிரி தான் இருக்கு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போயிருக்கீங்களா? நீங்கள் பைக்கில் கூட வர முடியாது கேஸ் இந்த இடத்துக்கு. இந்த மாதிரி அட்வென்ச்சர் பைக் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வரவே முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த பக்கம் போயிட்டு வந்தோம்னா திருப்பியா? ஆ ஆ எவ்வளோ கஷ்டம் பாருங்க ஒரு வீடியோ எடுக்கிறது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். எதனா இருக்கு போதுரா, யானை சிறுத்தை. எனக்கு ரொம்ப திகிலாக இருக்கு, ரொம்ப ஹாரர். எப்படி போகுது ரோடு? ஒரு பைக்கு தான் போக முடியும் கைஸ் அட் அ டைமில். ஸோ 2 பைக்லாம் போகிறதுக்கு வந்து சான்ஸ் கிடையாது. மேபி இந்த வீடியோ கம்பல்சரி சொல்கிறேன் கைஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். விட்டா நாங்கள் ஆந்திரா பார்டருக்கே போய்டுவோம் போல இருக்குது. ஆக்சுவலாக இதுவும் ஆந்திரா பார்டரில் உள்ளே தான் இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 2nd கியரு 3rd கியரு
கிளச்சை பிடிச்சிக்கிட்டே ஓட்ட வேண்டியதாக இருக்கு. எஸ், திஸ் இஸ் த பிளேஸ். யாரோ வந்திருக்காங்க, துணியெல்லாம் இருக்கு. காய்ஸ், ஒரு வழியாக வந்துட்டோம். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு இந்த ரைடு வந்து. செம்ம ஆஃப் ரோடு, உண்மையிலே சொன்னால் செம்ம ஆஃப் ரோடு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல நான் பயந்துட்டேன்டா. என்னடா இது ட்ரக்கு இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி துரு பிடிச்சி போய் கிடக்குது. ஒருவேளை என்னடா ஆச்சு, ஒருவேளை எதனா பெரிய இது சம்பவம் என்ன நடந்துச்சா, அந்த லெவலுக்குலாம் எனக்கு வந்து மைண்ட் வந்து போயிடுச்சு கைஸ். பட் ஆனால் இப்போ இந்த இடத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இருங்க, உங்களுக்கு நான் சுத்தவரம் காட்டுறேன் எப்படி இருக்குன்றதே பாருங்கள். இதுதான் வந்த வழி. ஓகே, எனக்கு பாருங்கள் மேலே சுத்தம் ஃபாரஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து தண்ணி வந்து அதிகமாக வர வேண்டியது. தண்ணி ஆல்ரெடி நல்லா அதிகமாக வந்திருக்கு, ஆனால் அப்படியே கம்மியாயிட்ருக்கு. இந்த இடத்துல பாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்கள் பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து தண்ணி வந்ததுக்கான அறிகுறி வந்து நிறையவே இருக்குது. காமிச்சோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ரூட்டில் தான் நீங்கள் வரணும். இங்கேருந்து தண்ணி வரும். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்து அந்த டேம் மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று காமிச்சோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துக்கு வந்து அந்த தண்ணி, இந்த தண்ணி எல்லாமே போகும். ஆனால் தண்ணி உண்மையிலே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள், கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறது எப்படின்னு தெரில, ஆனால் இதில் சுத்தூரம் பாசி, நல்ல பாசி கட்டியிருக்கு. இப்போ ரீசண்டாக தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸாக வந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் இது. ஏன்னா பாருங்க, மண்ணெல்லாம் எப்படி அடிச்சின்னு வந்துருக்கிற மாதிரி, அடிச்சின்னு வந்து சேர்ந்துருக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே தண்ணி இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் உண்மையிலே செம்ம கிறிஸ்டல் கிளியருங்க தண்ணி. இந்த இடத்துல வந்து நிறைய எலிஃபென்ட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தானே, இதில் ஒன்றுமே இல்லை. ரெண்டு சைடுமே, இந்த சைடு வந்து ஆந்திரா, இந்த சைடு தமிழ்நாடு, இந்த சைடு ஆந்திரா, இந்த சைடு தமிழ்நாடு. செம்மையாக இருக்குது. என்னன்னா, நீங்கள் லொக்கேஷன் வந்து நான் காமிச்சிருப்பேன். அந்த வழிக்காக நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு லொக்கேஷனு. ஸோ அதுக்கு மேற்பட்டு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா லொக்கேஷன் வந்து அது வந்து வேறு மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடும் கைஸ். ஸோ அதனால் கரெக்டான ஒரு லொக்கேஷனை வந்து நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ரீல்ஸ் போடுறது கூட எனக்கு பெருசாக இல்லை, அது கரெக்டான ஒரு இந்த வழிக்காக தான் வரணும், இந்த வழிக்காக தான் போகணுன்றதை நீங்கள் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கேருந்தோ கூட வரலாம், அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் கைஸ். இது வந்து நாங்கள் கீரில் எதுவுமே பண்ணல, இதோட கால் தடம் இது. எனக்கு என்னவோ இந்த இடத்த பார்த்தா கொஞ்சம் மிஸ்ட்ரீஸ் மாதிரி தான் இருக்குது. நீங்களும் வரலாம், பட் ஆனால் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் 6 பேர் கூட சேர்ந்து வரீங்கனாக்கா தாராளமாக நீங்கள் வரலாம். சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல தான் ஆபத்து அதிகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் எனக்கு தோணிகிட்ருக்கு. எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்ன அடுத்த செகண்ட் என்ன ஆகுன்றது கூட தெரில. பாருங்க, ஸோ இப்படி இருக்குன்ட்டு பயங்கரமாக இருக்குது கைஸ். நான் கீ ஆன்லேயே வச்சுட்டுக்கிறேன் 2 பேரும் இந்த பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டில். இருறா, மோட அட்வென்ச்சர் மோடாக மாத்திரண்டா. மாறல, ஆஃப் ரோடு வச்சுட்டேன். ஆஃப் ரோட் மோட் இஸ் ஆன் கைஸ். ஆஃப் ரோட் மோட் ஆன் பண்ணோடனே சிட்டாக பறகுது. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம பாடி பெயின். ஏன்னா வண்டி ஓட்டும்போது அங்கே புளி பல்லு மேடு ஒரு மாதிரி இருந்துச்சு ரோடு, செம்ம டயர்டு. ஸோ வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். இன்னொன்று சொல்லப்போனால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஸோ டேக் கேர், சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க.
ஓகே, பாய் பாய். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா?